ஹலோ எவ்ரிவன், எம்ஜி ரெசிபி சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் தந்தூரி. சிக்கன் தந்தூரி வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸ் தரேன். அந்த டிப்ஸ் படி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற டேஸ்ட்டே உங்களுக்கு வீட்டில் நீங்களும் செய்யலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு சின்ன டிப்ஸ் செய்யும். வாங்க எப்படி செய்யலாம். இது ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து இப்போ நான் ஃபுல் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக லெக் பீஸ் இருந்தாலும் ஓகே தான். இது தந்தூரினாலே கொஞ்சம் பெருசு இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். அப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். முந்திரி ஊற வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு. முதல்ல சிக்கன்ல நல்லா கட் பண்ணிக்கலாம். அப்படி அப்பதான் மசாலா உள்ள நல்லா இறங்கும். இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மூணும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் கல்லுப்பு போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா காரமாகவும் இருக்கும். இப்போது அதுவும் இல்லாமல் அந்த சால்ட்டி இதில் வந்து சிக்கனில் வந்து அந்த சால்ட்டும் அந்த பச்சை மிளகாய் இருக்கிற காரமும் நல்லா ஏறும். இது ஒரு டிப்ஸு. இது நீங்கள் இப்படியும் செஞ்சு பாருங்கள். சிக்கன் நல்லா வரும் உங்களுக்கு வீட்டில். இது நல்லா எடுத்து நல்லா அப்ளை பண்ணலாம் உள்ளே போகிற மாதிரி. இப்போது இதில் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக வந்து ஒரு 1 hours ஆகுது மினிமம். இது மேரினேட் ஆனால் நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் எப்போவுமே வந்து டைம் எடுத்து பண்ணுங்கள். அப்போ நல்லாவே இருக்கும். இதில் இருக்கிற அந்த பச்சை மிளகாய் அந்த காரம்லாம் உள்ளே இறங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 hourலேருந்து 1 hour ஆகுது உள்ளே ஆகும். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா வரும். இது மேரினேட் பண்ணிடலாம். அது வரைக்கும் நாங்கள் மசாலா ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு முக்கியமான மசாலா பார்த்துக்கலாம். பட்டை கொஞ்சம் எடுத்துருக்கேன். அன்னாசிப்பூ பாதி, பே லீஃப் வந்து ஒரு பாதி எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 10 கிராம்பு எடுத்திருக்கேன். ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், அதே போல் மிளகும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுக்கு மெயினாக ஜாதிக்காய், இது ரொம்ப மெயின். ஆனால் இது இவ்வளோ பெருசெல்லாம் போட்டு வேண்டாம். நான் இந்த சைஸில் இந்த 2 சின்ன துண்டு மட்டும் தான் எடுத்திருக்கேன். அந்த சைஸில் இருந்து இது கொஞ்சமாக போட்டாலே போதும். இது நிறைய நல்ல வாசனமும் இருக்கும், டேஸ்ட்டும் தரும். இது அதிகமாக போட்டுடக்கூடாது. இந்த அளவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இது வந்து அந்த 3 லெக் பீஸ்க்கான அளவுக்கு இது போட்டிருக்கேன். நீங்கள் அதோட அதிகமாக செஞ்சீங்கன்னா நீங்கள் அதோட அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக ஒன்று செஞ்சீங்கன்னா நீங்கள் அதோட கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த நீங்கள் மிக்சியில் அரைக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு மசாலா, வேறு கறி குழம்பு எதுக்கு வேணாலும் போட்டாலும் நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேருந்து நல்ல ஸ்மெல் வருது. அந்த அரோமா, அந்த ஸ்பைசஸோட அரோமா நல்லா அப்படியே வருது. ஸோ இதில் தான் அதில் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இது அவ்வளோதான் போதும். வறுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடுறேன்.
சூப்பராக கமகமன்னு இந்த மசாலா அரைச்சி எடுத்து வந்துட்டோம். நல்லா செம்மைய வாசனையாக இருக்குது. அந்த ஜாதிக்காய் வாசனை செம்மையாக தூக்குது. உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ரெசிபிக்கு நெய் வேணும். ஏன்னா நெய்யும் இந்த அடித்து வச்ச அந்த முந்திரியும் ஒரு பேனில் போட்டு லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் வச்சு அடுப்பு வந்து நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவில் வச்சுட்டு நெய்யை இதில் போட்டுடலாம். நெய் போட்ட உடனே இதுவும் இதில் போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற லெவலில் இதோட ரிசல்ட் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அந்த நெய்லியே அந்த முந்திரி வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த வேகும்போது அதோட அரோமா அதோட ஃபுல்லாகவே சேர்ந்துக்கும். ரொம்ப நல்லாவே வரும். போதும், நல்ல வாசனையாக வந்துச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ ஒரு பவுலில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக இல்லாமல் ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ அதனால் நல்லா கலர் வரும். நம்ம வேறு எந்த கலரும் ஆட் பண்ண தேவையில்லை இதுக்கு. இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா, உப்பு, சிக்கனில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து அதை மேரினேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் போதும். அதுக்கப்புறம் நம்ம இப்போது அரைச்சி வச்ச இந்த ஸ்பைசஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த மேரினேட் பண்ண சிக்கன் இப்போ இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். சான்ஸே இல்லைங்க, இந்த மசாலாவோட வாசனம் இந்த ரூம் மணக்குமா
ஃபுல்லாவே மணக்குது. அவ்வளோ அற்புதமா வந்திருக்கு இந்த மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து 1 to 2 hours நீங்கள் மேரினேட் பண்ணீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். எப்போவுமே வந்து ஒரு குக்கிங் பண்ணுறோன்னா, ஒரு ரெசிபி எடுத்தோம்னா அது வந்து நல்லா டைம் எடுத்து பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நல்லா இப்போ 1 to 2 hours நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது வேற லெவலில் இருக்கும். செஞ்சு பாருங்கள், நீங்களும் வீட்டில் டைம் எடுத்து பண்ணுங்கள், நல்லா இருக்கும். வாங்க இது மேரினேட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமகமன்ட்டு ஒரு சிக்கன் தந்தூரி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. சொல்ல போனால் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா வாசனமே ஐயோ அவ்வளோ சூப்பராக இருக்கு. செம்ம டேஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி திங்கிறத விட நீங்கள் உங்கள் கையால் சமைச்சு நீங்கள் பாருங்கள். டைம் எடுக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நீங்களும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.